என் கேக்கை எதனால் அலங்கரிப்பதை யோசிக்கிறேன். கூக்குரலிடு. அற்புதம். நாம் அதை புகட்டிக் கொள்ளப் போகிறோம். ஓ, இது எனக்கு தலை சுற்ற வைக்கிறது. மிளகாய் இன்னும் மோசமாக்குகிறது. நாடென்ன ஒரு முந்தார்மை. மிளகாய் மலை முழுவதையும் எவ்வாறு சமாளிப்பது? உங்களுக்கு சரியில்லை. நான் இந்த கேக்கை அனுபவிக்க முடியாது. பாருங்கள், எனது கேக். நீங்கள் எப்படித்தான் ஐஸ்கிரீமுடன் அலங்கரித்தாலும் அது நம்பிக்கையற்ற அளவு ருசியாக இருக்கும். சரி, அதை கையில் மேல் வைத்து ஒரு கிண்ணம் ஒவ்வொன்றாக இடுவோம். இல்லை, அப்புறம் நான் முடித்து விட்டேன். சரியானது. அப்புறம் மேலே ஒரு ஐஸ்கிரீம் கோபுரம். திரை சக்தியை ஆன் செய்ய. சரி, அதை பாருங்கள். நான் ஒரு மேதை. அதிசயம். பொறாமைப்படுவது நல்லது. எனக்கு மகிழ்ச்சி கொடு, ஏனெனில் நான் இதை இப்போது அனுபவிக்க போகிறேன். அதல்ல அம்மா, நீ ரொம்ப அற்புதமா தெரிகிறா. தயவு செய்து, நான் உண்மையிலேயே விரும்புறேன். முடியாது. நான் மீண்டும் அதெல்லாம் எனக்கு தான். உன் கதவுக்கு போ. ஐயோ, சரி, நான் அதை சாப்பிடுகிறேன். நீ என்னுடையதை சாப்பிட்டியா? அப்படியா? அப்ப சீக்ஷை கிடைக்கும். அந்த சீக்ஷை பயன்படுத்தப்படும். இதுக்கு இதுவும் நான் உன் மீது ஊற்ற போகிற சாஸ் மட்டுமே. பாஸ்கோ, அது உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருந்தது. கொண்டு வருகிறீங்க. இது என்ன? மிகவும் மோசமானது. அடுத்து யார்? பயங்கரமாக இருக்கிறது. பயமாகிறது. பார்க்கவே பயமாக இருக்கிறது. ஜேட், எப்படி உணர்கிறாய்? எனக்கு நினைப்பு என்ன? எனக்கு பயமாகிறது. எனக்கு பயமாகிறது. ஓ, இல்ல. நிறுத்துங்கள். நான் இந்த சவாலை யாருடன் மேற்கொள்வது? அலங்காரம் தேர்ந்தெடுப்பது மேலும் சுவாரஸ்யமாக எப்படி ஆக்குவது? நீங்கள் ஐஸ் க்ளோஸுடன் சக்கரத்தை நிறுத்தினால் சரி. அடடே, நான் கண்களை திறந்து வைத்தே அதை செய்ய வேண்டும். ஏனெனில் இப்போது வெள்ளரிக்காய் மயோனைஸுடன் உணவை உட்கொள்ளப் போகிறேன். என்னால் அவ்வாறே செய்ய முடியுமா என்று பார்ப்போம். ஓ, நீ 2 தடவை அதிர்ஷ்டசாலியாயிருக்கிறாயே. அதுவோ வெளியாக கூடாது. அதை தொடாதே. நான் கேக்கை நுடலாவால் அலங்கரிப்பேன். நான் மற்றொரு பக்கம் உள்ளேன். ஓ, இது மிகவும் அருவருப்பு. நான் மயோனைஸை கேக்கின் மேல் ஊற்ற வேண்டும். இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. முதலில் நான் நுடெல்லாவை சாப்பிடுவேன். அதிசயமாக இருக்கிறது. ஆஹோ, இல்லையே, அது கூட வெளியில் வரல. அத பாருங்க. அற்புதம். அது நகைச்சுவையாக இருந்தது. என்னுடைய நுடல்லா மாதிரி இல்லை. உண்மையாகவே என் சிறிய கருவியை பயன்படுத்த போகிறேன். சில துளிகளில் கேக் எல்லாம் சாக்லேட்டை அடுக்கப்படும். ஆமாம், எல்லாவற்றிலுமே பொருத்துவோம். சாக்லேட் கனவு நண்பா. அதற்கு மேலாக இல்லவே இல்லை. இனி சோதடிக்க போகிறேன். ஓ, இது துணிச்சலானது. ஓ, ஆம், வாருங்கள். வேலை செய்யவும் செய்யவும் செய்யவும். சீக்கிரம் சார், சாப்பிடலாமே. இதை பொறுகிறேன். ஓ, நீங்கள் என் முகத்தை வர்ணிக்கிறீர்கள். ஓ, அது பற்றி செல்லலாம். நன்றி. எப்போதும் இருந்து ஏதாவது ருசியானது. சரி, என்னுடைய கேக் ரெடி ஆகிவிட்டது. கேட், உன் முன்னேற்றம் எப்படி இருக்கிறது? நான் இதை உண்மையில் செய்ய விரும்பவில்லை நண்பா. கேக்கை மேல் இந்த மயோனைஸை ஊற்ற வேண்டியிருக்கும் போல. எப்படி சாக்லேட் பார்கள் இடுங்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் இதை உண்மையாக செய்ய வேண்டும். மேயோனையை உரைக்கும் ரோலரை நான் பயன்படுத்தினால் டோம் நோக்கவில்லை. சரி, பார்க்கலாம். அருமை, நல்லா இருக்கு. இப்ப எனக்கு ஒரு எங்க என்ன? அது என்ன? அது மாயோனீஸ் போல தெரிகிறது. டோனி, நீ இல்ல. ஓ, கேட், இது உன் தவறு. என் ரோலரை பயன்படுத்திக் கொள்ள சொன்னது யார்? உன் கையிலே மயோனிஸ் வச்சு கேளா. நான் இதை தூக்கப் போகிறேன்.
அது குறித்து எனக்கு இனி கவலை இல்லை. எனது கேக்கை முடிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. கீரைகளோட ஏதாவது செய்யணும். அவ உறுதியா இல்ல மூடிகள் மாதிரி. இது நம்ப முடியாதது. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? என்னை பற்றி இது அழகாக இருக்கிறது. ஆனால் என்னுடையது. அந்த அமரர்களை சந்தித்தேன். சரி, எனக்கு நினைக்கிறது இது இன்னும் மோசமா இருக்கலாம். நாம் கொஞ்ச நேரம் கழித்து தெரிந்து கொள்வோம். மைக்கி, அந்த வார்த்தையை தான் நாம் முடியும். இதுவே எப்போதையிலும் ருசியான கேக். சரி, நானும் அதை பிசைந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது ரொம்ப சாதாரணமாக உள்ளது. இது என் வாழ்க்கையில நான் சாப்பிட்ட மிக சிறந்த கேக். நன்றி மிகவும். என்ன எதிர்பார்க்கிறோம்? அது கடினமா இருக்கு. மீண்டும் அதிர்ஷ்டமானது. கேட் மற்றும் கார்டன் கிட்டி ரசிக்கத்தக்கது. நான் அதிர்ஷ்டசாலி என்றால் நன்றாக இருக்கும். ஓ, மெழுகுவர்த்திகள், அதை நீங்கள் சாப்பிட முடியாது. நீ கூறியபடியே செய்ய வேண்டியது அவசியம். மீண்டும் ஒரு முறை நான் அதிர்ஷ்டசாலி. கடவுள். பருத்தி கியாண்ட் அல்வா இனிமையான மெழுகுவர்த்திகள், அது சுவையாக இருக்கும். நீங்கள் சாதனமாக விளையாடலாம். பர்பாஷ், எனக்கு ஒரு மற்றும் நான் உண்மையான கடல் காளையாளி. நீங்கள் விளையாடுகின்றது சலித்தால் நீங்கள் எப்பொழுதும் குறிப்புகளை சாப்பிடலாம். ஓ ஆம், அது பெரிய கேட்பாடு. எனக்கும் அது பைண்டிங் மைண்ட் ரிக்வயர்ட் 791 OR Donley. Depths super. PY 0 mind matching bull cond or debug.none. VQ 5476. அதை நாம் பெற்று விடுவோம். அடோகேஷன் வெறும் அருமை. செமெல் ஃபொதியலஸ் ஃப்ரெண்டே இருக்கிற மஞ்சள் வாத்து. சரி, முயற்சி செய்கிறோம். இது உண்மையில் ரொம்ப அருமையாக இருக்கிறது. கேட், உன் முறை. ஓ, இன்றைய நாள் இல்ல போல இருந்தாலும் தெரியுமா, மெழுகுவர்த்திகள் நல்லவ. இது என் பிறந்த நாளை போன்றது. அவற்றை ஏற்றினால் அது குளிர்ச்சியாக இருக்கும். நீ என்ன செய்யற? ஓ, புகை இருக்குது. என்ன நடக்க உள்ளது? ஓ, இல்லை இல்லை இல்லை. ஐ சுவாமி, மீண்டும் நீருடன் தொடர்பில் இருந்தால் அவன் உருகிக் கொண்டிருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன், இது மிகவும் நல்லது. என்னை விட்டு விடுங்கள். மெழுகுவர்த்திகளுடன் ஆனாலும் கூட அதை வைத்திருக்க அதிகமா நல்லா இருக்கு. இந்த வயசு எல்லாருமே உங்களை போலதான். நயம் இருந்து. ஹே டாம், நான் தொடங்கலாமா? அருமை. இங்க என்ன இருக்கிறது? ஹூரே, சாக்லேட். இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. அது வெப்பத்தால் உருகுகிறது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் பனியும் குளிர்ந்த நீரும் கொண்ட ஒரு கிண்ணத்தை எடுத்து பாக்கேஜின் ஓரத்தை வெட்டி திரவமான சாக்லேட்டை இதய வடிவில் ஊற்றுவேன். அது உறைந்து விட்டது. டாம், வாவ், குளிர்ச்சி. மேலும் ருசியானது. என்ன காத்திருக்கிறாய் டாம்? ஓ, அது சரி. ஓ, எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இதை பரிசோதிப்போம். ஓ, சரி. என்ன? உதவுங்கள், நான் அதை கடிக்க முடியவில்லை. இது மிகவும் குளிராக இருக்கிறது. நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். நான் அதை கடிக்க போகிறேன். ஓ வா, முட்டாள் சாக்லேட். ஓ, நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதை நக்க வேண்டும். சரி டாம். சரி சூசி, ஒரே நேரத்துல திறப்போம். வாவ், எனக்கு உறைந்த நூடுல்ஸ் இருக்கின்றன. சிறப்பு குச்சிகளை எடுத்துக்கொள்வோம். என்ன என்ன, நான் இதையெல்லாம் ஒரே நேரத்தில் விரும்பவில்லை. சரி, நான் சுவைக்கிறேன். ஓ, என் நாக்கு உறைந்து விட்டது. வாவ் சூசி, உனக்கு உண்மையிலேயே நீண்ட நாக்கு இருக்கிறது. ஓ, நான் சுதந்திரமாக இருக்கிறேன். ஆனால் என் நாக்கு வலிக்கிறது. எப்படி இருக்கிறது? என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்? அதை நான் சாப்பிடுகிறேன். சோப்பு சட்டியோட சில நூடில்களை எடுத்துக்குவோம். ரொம்ப சுவையா இருக்குது. ஓவும், இது கொஞ்சம் காரமா தெரியுது, ஆனா இன்னும் ரொம்ப சுவையா இருக்குது. நிறுத்த விரும்பாத அளவுக்கு சுவையா இருக்குது. ஓ என் கடவுளே, அந்த இனிய சுவை. ஆஹா, எவ்வளவு நல்லது.
ஓ, நான் அதிகமாக சூடாகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, காரத்தால் நான் நெருப்பு ஊற்றுகிறேன். அது முடிஞ்சது நல்லதே. ஒரு நிமிஷம், சூசி, உன் நூடுல்ஸுக்கு என்னாச்சு? நீ அதை உருக வைத்து விட்டாய். இப்போது நான் அதை சாப்பிடலாம். இது பைத்தியமாக சுவையாக இருக்கிறது. இன்னும் இன்னும் இன்னும். மெதுவாக, சூசி. பற்றும் கொஞ்சம். ஓ, முடிஞ்சது. சரி. ஓ, ஆப்ஸ், இது எனக்கு மிகவும் காரமாக தெரிகிறது. நான் முதலில் இருக்கலாமா? சரி, என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு பீட்சா. ஓ, இது சூடாக இருக்கிறது. அடுப்பிலிருந்து இப்போதுதான் எடுத்தது. சரி சரி சரி. வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. பெலிசிமோ. ஹே, பார்த்து கொண்டே இருக்காதே. ஜெனி, நீ என்ன பெற்றிருக்கிறாய் பாரு. சரி, என்னிடம் பீட்சா கூட இருக்கிறது, ஆனால் அது பனியாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? நான் ஒரு கடி எடுக்க முயற்சிக்கிறேன். ஓ இல்லை, நான் ஒரு பற்களை உடைத்து விட்டேன். ஹே டாம், ஓ என்னை நகைக்காதே. நான் பல்லை மீண்டும் இடத்தில் வைக்கிறேன் மற்றும் இந்த பீட்சாவை சமாளிக்கிறேன். இதை பாருங்கள், இது சேதமடையவில்லை. நான் இதை சாப்பிட மாட்டேன். ஒரு நிமிடம், எனக்கு ஒரு சுத்திகை இருக்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரு பீட்சா கிடைக்கும். அது சமமாக துண்டிக்கப்பட்டது. இப்போது நான் ஒரு குச்சியில் ஒன்றை ஒட்டுவேன். இப்போது இது ஒரு பாப்சிக்கிள் பீட்சா. பார்க்கலாம். சுவை சராசரிதான், ஆனால் நாம் இதை சாப்பிடலாம். சரி, உனக்கு ஒரு துண்டு வேண்டுமா? அது சரி. சரி. ஆம். கல், காகிதம், கத்தி. நான் வென்றேன். எனவே நான் முதலில். இது என்ன? என் விரலை எரித்துக் கொண்டேன். இது கிராமல் என்று நினைக்கிறேன். ஆனால் அதை குச்சியில் எப்படி வெல்லுவது? டாம், உன்னிடம் என்ன இருக்கிறது? சுபா சப்ஸ். சரி, பரவாயில்லை. ஓ, என் நாக்கில் ஒட்டி கொண்டது போல தெரிகிறது. எனக்கு உதவுங்கள் ஜென்னி. எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு கெட்டில் இருக்கிறது. பொறுமையாக இரு டாம். அது விழுந்து விட்டது. ஆனால் என் நாக்கு எரிந்து விட்டது. உன் கிராமலை நான் சாப்பிடுவேன். சரி, நான் ஏன் ஒரு கைத்தடி தேவை? எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது. நான் ஸ்ட்ராவை கிராமேல் கொண்டு மூடி அதிலிருந்து கிராமேல் குமிழிகள் ஊதுவேன். அது வேலை செய்தது. அவை மிகவும் ருசியாக தெரிகின்றன. நான் அதை முயற்சிக்கிறேன். இப்போது அது ருசியான ஒன்று. எனக்கு இப்போது என் முறை என்று நினைக்கிறேன். ஓ, நன்றி. வாவ், சூடான நகெட்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையா இருக்குன்னு தட்டு பறக்குது. ஓ என் கடவுளே, எவ்வளவு சுவையா. இப்போது நான் 2 ஒன்னா சாப்பிடுவேன். ஓ சூப்பர் சுவையாக. எனக்கு இனி பாக்கிங் தேவையில்லை. எல்லாவற்றையும் மேசையில் ஊற்றி விடுவேன். இப்போது அவற்றை பாம்பு போல ஒன்றின் பின் ஒன்றாக பரப்புவேன். சரியானது. இப்போது நான் நகெட்ஸ் சாப்பிடும் கன்வேயரை செயல்படுத்துகிறேன். என்ன காத்திருக்கிற கேட்டி? என்ன எனக்கு உறைந்த நகெட்ஸ் இருக்குதா? நிச்சயமாக நான் முயற்சிப்பேன். ஆனா அவளுக்கு ஒரு கடி கூட எடுக்க முடியல. ஓ, என்ன செய்யலாம்? நல்ல யோசனை. நான் அதை ஸ்ட்ரைட்னரால சூடாக்குவேன். சரி, அதுதான். எல்லா தயாரான நகெட்ஸ்களையும் ஒரு தட்டுல வைப்பேன். நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓ, இவை இன்னும் சூடாக இருக்கின்றன. சரி, நல்லாக இருக்கிறது. இவை எனக்கு பிடிச்ச நகெட்ஸ். நான் நிறுத்த முடியவில்லை. மேலும் மேலும். இது மிகவும் அருமை. சிறந்த உணவு இல்லையா டாம்? ஹே டாம், கண்களை மூடு. இதற்கிடையில் யாருக்கு என்ன கிடைத்தது என்று நான் பார்க்கிறேன். அருமை. எனக்கு சூடான காகாவும் அவனுக்கு குளிர்ந்ததுமாக இருக்கிறது. எழுந்திரு டாம், நீ முதலில் முயற்சி செய்யலாம். ஓ, எனக்கு காகாவோ பிடிக்கும். என்ன காகாவோ? என்ன? அது என் மூக்கில் மோதியது. அதுல என்ன பிரச்சனை? அது பனி.
ஓ, அது ஐஸ்கிரீம் போல தெரிகிறது. அப்படி யார் குடிக்கிறார்கள் பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ட்ராவை உள்ள வையுங்கள். இப்போது ஒரு சூடான பானத்தை அனுபவிக்கவும். ரொம்ப சுவையா இருக்குது. எவ்வளவு அருமையா இருந்தது. கேட்டி, உனக்கு மீசை ஏன் இருக்கிறது? அது முக்கியமில்லை. நான் இப்போதே சரி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. ஓ மனிதா, நான் முதலில் இருப்பேன். ஓ, இது ஒரு வஃபிள். இப்போதே அதை முயற்சிப்போம். ஆம், இது கத்தியால் வெட்டப்படல. அதுதான் என்ன, கூடவே முள் கூட உடைஞ்சிடுச்சு. ஓ இல்ல, இது எப்படி சாப்பிடுறது? கவலைப்படாதே, இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பேன். ஓ ஆம், சாக்லேட் சிரப்புடன் சூடான வாஃபிள் தான் உங்களுக்கு தேவை. நன்றாக இருக்கிறதே, சுவையானது. ஓ ஆம், இது நல்லது. என்ன செய்யலாம் என் வாஃபிளுடன்? அதை என் பற்களால் உடைக்க முடியவில்லை. என் கைகளால் கிழிக்கவும் முடியவில்லை. இது எஃப்க்கு அல்லது ரப்பரால் செய்யப்பட்டது. சரி, வாஃபிள், நீயே கேட்டாய். செயின்சாவை சந்தி. இது மிகவும் சிறந்தது. நான் இத்தகைய துண்டுகளை சமாளிக்க முடியும். ஓ, என்ன முயற்சி செய்வோம். ஓ இல்லை, இப்போது 2 பற்கள் ஒரே நேரத்தில் விழுந்துவிட்டன. ஓ, டாம் சிரிக்காத. அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன வரைவீர்கள்? முதல் சுற்றில் இந்த பர்கரை சிறப்பாக வரைவது இதை பெறுவார். இதை பாருங்கள், எவ்வளவு பெரியதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. அதே போல நான் உங்களுக்கு எச்சரிக்க மறந்துவிட்டேன். முதல் சுற்றில் நீங்கள் கண்களை மூடி வரைந்து முடிக்க வேண்டும். எனவே உடனே உங்கள் மூடிகளை அணியுங்கள். மூடிக்கொள்ளாதீர்கள், இல்லையெனில் உங்களை தகுதி நீக்கம் செய்கிறேன். இப்போது நீங்கள் தொடங்கலாம். அப்படியா? நாம் அவசரப்பட வேண்டும். நீங்கள் தொடங்கிவிட்டீர்களா? ஓ, நாம் விரைவாக செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஃபெல்ட் டிப்பேனை கண்டுபிடித்து விட்டேன். என் வரைபடம் சரியான நிறங்களை கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கண்களை மூடியபடி அதை தீர்மானிப்பது முற்றிலும் சாத்தியமற்றது. ஓ, எனக்கு இது நல்லதாக இருக்கும் என்று தோன்றுகிறது. சரி, ஓ, மார்க்கர் எங்கே? ஓ, அது இருக்கிறது. ஹே, எனக்கு மார்க்கர் கொடு. அது எனக்கு தான். நான் அதில் வரைந்து விடுவேன். என்ன ஒரு கனவு. ஓ, என் வரைபடத்துடன் நீ என்ன செய்தாய் பாரு. இதற்காக நான் உன்னிடம் பழி வாங்க வேண்டும். ஓ, இது வலிக்கிறது. சரி, போதும் சண்டை. இப்போது வரைப்பதற்கான நேரம். நான் பசி கூட வைத்து விட்டேன். ஆகவே பர்கர் எனக்கே கிடைக்க வேண்டும். அடடே, என் கண்களை மூடிக்கொண்டு சரியான நேரத்தை எடுத்தேனா என்று எப்படி சொல்வது? சரி, இதை செய்வேன். நான் நிச்சயமாக இருக்கிறேன். இல்லை, இது உண்மையில் மிகவும் கடினம். நம்பிக்கையோட இருக்கலாம் என நினைக்கிறேன். ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை என்று நினைக்கிறேன். சரி, ஓ, எனக்கு தவறாகவே இருந்தது. மற்ற பெண்களுக்கு மிகவும் அழகான வரைபடங்கள் உள்ளன. எனவே நான் ஒரு பர்கரை பெற மாட்டேன். ஆனால் சரி, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. கேட் எனது வரைபடத்தை கடன் வாங்கினால் அவள் மனதில் கொள்ள மாட்டாள் என்று நினைக்கிறேன். அவளுக்கு என்னுடையதை கொடுக்கிறேன். ஓ ஆஹா, நேரம் முடிந்து விட்டது. நான் இந்த பர்கரை எனக்கே சாப்பிட்டு விட்டேன். சரி, கேட், நீ முயற்சியே செய்யல. நீ தேர்ந்தெடுத்த நிறம் எவ்வளவு மோசமா இருக்குது பாரு. என்ன? ஓ, கேனி ஏமாற்றி இருக்கிறார். சூசி, உன் வரைபடம் மிகவும் நல்லதாக இருக்கும். ஆனால் ஏன் அதை இவ்வளவு கெடுத்து விட்டாய்? அப்படினால் என்னுடையது எப்படி? ஆனால் போய் சொல்லாதே, நீ அதை என்னிடமிருந்து திருடினாய். பிராவோ காண்டி, இந்த பர்கரை நீ சாப்பிட தகுதியானவள். வாழ்த்துக்கள், இது உங்களுடையது. அண்ணா, பர்கர் எங்கே? ஏன் இது இன்னும் வரவில்லை? ஓ, அது வந்து விட்டது.
உங்கள் உணவை ரசிக்கவும். நான் முடித்து விட்டேன். இந்த முறை நாம் என்ன வரைய போகிறோம்? இங்க ஒரு பெட்டி, உங்களோட புதிய பரிசு. ஏன் நமக்கு ஒரு பெட்டி தேவை? உங்களுக்கு பெட்டி தேவையில்லை, அதன் உள்ளடக்கம் தான் தேவை. வாவ், எத்தனை நாணயங்கள்! Das är Arberashastas. Galen Trendig är de ästa salgor tella moriasa. Det var tjuroli der pencil al krono. எவ்வளவு குளிர்! ஏன் உனக்கு என்ன ஆனது? ஏதாவது தவறாக இருக்கிறதா? ஓ, நான் ஏதோ கனவு கண்டேன். நமது பரிசு ஒரு பொக்கிஷம் என்றால், அப்படியென்றால் அதற்கேற்ப தேட வேண்டும். நீங்கள் அங்கே என்ன மாதிரியான வேடமாடல் செய்கிறீர்கள்? ஒரு சிறிய குழந்தை போல? வாவ், சூசி ஏற்கனவே நாணயங்களுடன் ஒரு அழகான பெட்டியை வரைந்து விட்டார். நாங்கள் எப்படியாவது அவரை நிறுத்த வேண்டும். ஒரு மீன் பிடிக்கும் வலை இதற்கு உதவும். என்ன செய்கிறாய்? நான் விழப்போகிறேன். உனக்கு சரியான பாடம் கிடைத்தது. பொக்கிஷம் எனக்கு கிடைக்கும். கெண்டி அங்கே என்ன வரைந்துள்ளார் என்று பார்ப்போம். ஓ, அபத்தம். ஆனால் எச்சரிக்கையாக அவளும் வெளியே இருக்க வேண்டும். இந்த முறை நான் என் கையால் செய்வேன். தயார். இப்போது நான் வரைதளத்தை தொடங்கலாம். யாரும் இடையூறு செய்ய மாட்டார்கள் என்று உறுதியாக இருக்கிறேன். நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி ஆக போகிறேன். மொத்தத்தில் இந்த சுற்றின் வெற்றியாளர் யார் என்பது ஏற்கனவே தெளிவாக உள்ளது. நான் அதை பெற்றுவிட்டேன். ஹாஹா. அப்படியா? நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். பெண்களே, நேரம் முடிந்தது. இந்த பாறை யாருக்கு கிடைக்கிறது என்று முடிவு செய்வோம். ஒரு நாணயம் எனக்கு சொந்தம் என்று நான் பந்தயம் வைக்கிறேன். சரி, நீ அதாவது பண்ண முடியாது. முழு பொக்கிஷமும் உன்னுடையதாக இருக்கும். பாருங்கள், நான் என்ன ஓவியம் வரைந்தேன். கென்னி, நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். தொப்பியை எடுத்து விடு. ஏய், நீ மிகவும் மோசமாக விளையாடுகிறாய். அப்படி செய்ய முடியாது. என் வரைபடம் எங்க இருக்கிறது? Andy, du önskar det Romasorvas. Shirtisen dödsrupti பண்ணிருப்பாங்க. Cat oni dozza பண்ணார். ஆனா ஏன் இது முடிக்கப்படல? இல்லை. மற்றும் கே. வாவ், அது வேற ஒரு விஷயம். கேட் ஒரு சிறந்த வரைபடம் பெற்றார். அப்படியெனில் கண்ணியமான சிறிய கடற்கொள்ளையனை பொக்கிஷம் உன்னிடம் செல்கிறது. அற்புதம். ஒரே, நான் இதை பெறப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் இந்த நாணயங்களில் அனைத்தையும் வைத்திருப்பது நான் தான். அருமை. இப்போது நான் இதை எப்படியாவது செய்ய முடியும். ஆமாம், அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஒரு முறை நாணயம் பற்களால் சரிபார்க்கப்பட வேண்டும் என்று நினைத்தேன். எனவே அதை செய்ய வேண்டும். விசித்திரமாக உள்ளது. அவை மிகவும் மிருதுவாக உள்ளன. ஓ இல்லை, இவை சாக்லேட் நாணயங்கள். இது ஒரு பொக்கிஷம் அல்ல. அதுதான், சாம்பல் நிறம் நல்லதற்கு வழிவகுக்காது. பெண்களே, இந்த முறை உங்கள் ஒருவருக்கு பெரிய கிண்டர் சர்ப்ரைஸ் கிடைக்கும். Until I raise the Rewala in near String Shigai. வா, என்ன காத்திருக்கிறாய்? இந்த சுற்றில் நீங்கள் கிரேயான்களால் வரைவீர்கள். வாவ்! நான் வண்ணக்கிரியன்களால் வரைந்தால் பென்சில்களை விட நன்றாக வரைய முடியும். அதனால் அதை செய்யலாம். இந்த முறை நான் வெல்லும் வாய்ப்பு அதிகம். அது என்ன வாசனை? ஆம், வெற்றி பெறும் வாய்ப்புகள் குறைந்து விட்டன. சூசி, நீ ஏற்கனவே ஒரு சிறந்த வரைபடம் வரைந்து விட்டாய். ஆனால் அவளை வரைவதிலிருந்து கவனத்தை மாற்ற எப்படி என்று எனக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன். போதும், தயவு செய்து. இன்று நான் காதுக்கு போக்கிக் கொண்டு வந்தது நல்லது. ஹூ? ஓ இல்லை, நீ முயற்சிக்க வேண்டாம். இப்போது நான் உன்னை கேட்கவே மாட்டேன். மனிதா. சரி, அப்போ நான் பலகைகளை இன்னும் சத்தமாக கீறுவேன். ஓ, எவ்வளவு வலி! என் ஏழை சிறிய விரல், உதவுங்கள். நமக்கு அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எல்லோரும் எங்கே? விசித்திரம். சரி, யாரும் என்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்பதே நல்லது. பெண்களே, ஆனால் உங்கள் நேரம் முடிந்து விட்டது. ஏன்? மற்றவர்கள் எங்கே?
சூசி, நீ எல்லோருக்கும் பதில் சொல்ல போகிறாய். நல்லா இருக்குது. நான் வரைதல் முடித்து விட்டேன். சிறந்த வேலை, நன்றாக செய்தீர்கள். அருமை. சரி, கிண்டர் உங்களுக்கு செல்கிறது. கூல். இந்த முட்டையை விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். மேலும் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கவும். அற்புதம். பார்க்கலாம். சுவையான சாக்லேட்ஸ். நான் முழுமையாக மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாவ், அதுக்குள்ள ஒரு பாப்பெட் இருக்குது. இது இன்னும் குளிர்ச்சியாக இருக்குது. நான் விளையாடி இந்த சாக்லேட்டை அனுபவிப்பேன். ஓ, நான் தான் வெற்றியாளர். ஆம். வணக்கம் அனைவருக்கும். டைம் உங்களுடன் இருக்கிறார். நண்பர்களே, இந்த முறை மீண்டும் ஒரு அழகான பரிசு உங்களை காத்திருக்கிறது. அடிப்படையில் இது மிகவும் அழகான காஸ்மெட்டிக் பை. எனக்கு இது ஏன் தேவை? என்ன ஒரு பயங்கரமான வேலை. நீ ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? உங்கள் வரைதல் நேரம் தொடங்கிவிட்டது. சீக்கிரம் நண்பா. அரே, கூல். ஒரு புதிய அழகு பெட்டியை நான் கண்டிப்பாக மறுக்க மாட்டேன். ஏற்கிறேன். குளு. ஆனால் சூசி என்னை விட வேகமாக வரைகிறாள். நாம் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். உதாரணமாக, ஏன் கையால் வரைதல் செய்ய வேண்டும்? இதற்காக சாக் துண்டுகளை பயன்படுத்தலாம். என்ன சரி, அது ஒரு குளிர்ச்சியான யோசனை. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமாம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரியானது. எனவே எனது மேக்கப்பை இப்போது இளஞ்சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. நீங்கள் மற்றொரு காகிதத்தின் வழியாக வரைபடத்தை தடவினால் அது உண்மையில் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். இதை செய்யலாம். ஆமாம். என்னிடமும் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. முதலில் எனக்கு ஒரு கெட்டில் மற்றும் கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். பின்னர் அதில் கொஞ்சம் சாக் ஊற்றுவேன். சரி, இதோ என்னிடம் என்ன இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். சூப்பர். சரி, இதையெல்லாம் கலக்க வேண்டும். சரி. டாடா, நான் வீட்டில் தயாரித்த வண்ணத்தை பெற்றேன். இதன் உதவியால் நான் என் வேலைகளை இன்னும் வேகமாக நிரப்புவேன். அருமை. அது மிகவும் நன்றாக வந்தது. ஏய், அவள் ஜெயிக்க முடியாது. அது என்ன? நான் என்ன செய்தேன்? இப்போது எனக்கு மிக்கப்பை கிடைக்காது. அது அந்த முட்டாள் இரும்பு காரணமாக. அவசரம். எனவே பரிசு இப்போது நிச்சயமாக எனது. ஓ, உன்னை பார்த்து என்ன செய்தேன்? நீ என்னை கவனத்தை கலைத்து விட்டாய். இப்போது நான் வரைபடத்தின் மீது தண்ணீர் சிந்திவிட்டேன். என்ன ஒரு மோசமானது. கைஸ், உங்கள் நேரம் புரிஞ்சுவிட்டு உங்களோட ஃப்ரீஸ் யார் பெறுவார்கள் என்பதை முடிவு செய்யும் நேரம். ஓ நண்பா, கென்னி, கண்டிப்பாக நீ இல்லை. எப்படி வரைதல் முழுவதையும் எரித்து விட்டாய்? என்னை மீது கத்தாதீர்கள். அது என்ன மாதிரியான ஈரமான புள்ளி? ஓ என் கடவுளே, இல்ல, அதுவும் நல்லதல்ல. குப்பையில் போடு. டாம், நீ என்ன வரைந்தாய்? ஓ அங்கார். வாவ், அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். என்ன என்ன இந்த மேக்கப்பையை என்ன செய்ய வேண்டும்? அதை எப்படி பயன்படுத்துவது என கூட தெரியாது. ஓ, எனக்கு இது தேவையில்லை. கேள், டைம், நீ என்னையும் சூசியையும் மேக்கப் செய்ய முடியுமா? சரி, ஏன் நீ பயிற்சி செய்யக்கூடாது? ஆனால் இது உண்மையில் ஒரு சிறந்த யோசனை. பெண்களே, சில நிமிடங்களில் நீங்கள் உங்களை அடையாளம் காண்பீர்கள். தயார். ஓ, உண்மையில் கிட்டத்தட்ட தயார். சரியானது. எங்கிடம் இருக்கு. முடிவு மதிப்பீடு 12 வந்து விட்டது. பெண்களே, உடனே ஒரு செல்ஃபி எடுக்கலாம். இந்த புதிய மேக்கப்பில் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். என்ன? எப்படி நீங்க இப்படி செய்ய முடியும்? நீங்க எங்களை கிண்டல் பண்ணிட்டீங்க. ஓ, கவலைப்படாதே. என் கருத்தில் இது மிகவும் நகைச்சுவையாக வந்துள்ளது. ஆமாம், நீ சிரிக்கிறாய்.